நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராஜி, முதல்ல அழுறத நிறுத்து. இந்தா காஃபியை குடி. இந்த நேரத்துல நீ எது பேசினாலும் கார்த்திக்கு கோவம் தான் வரும். முடிஞ்ச வரைக்கும் அமைதியா இருக்க பாரு. சூசன் குணமாய் திரும்பி வரட்டும், எல்லாம் தானா சரியாயிடும். அதான் இங்க பிரச்சனையே. என்ன சொல்ற விஷ்ணு? டாக்டர்ஸ் என்னதான் ஓப் கொடுத்தாலும் சூசன் டவுனா தான் இருக்காங்க. என்ன விஷ்ணு பயம்புறுத்துற? இல்ல லட்சுமி, சூசன் இன்னும் கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருந்து வெளியில வரவே இல்ல. சூசனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அப்படி ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் எனக்கு தான் பெரிய பிரச்சனை ஆகும். அப்படிலாம் எதுவும் ஆகாது. சும்மா மனசை போட்டு குழப்பிக்காத. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல லக்ஷ்மி. சூசனோட இந்த முடிவுக்கு நான் தான் காரணம்னு கார்த்திக் என்ன திட்டிக்கிட்டே இருக்கான். ஏய், அதான் சொல்றேன்ல, இந்த நேரத்துல நீ அமைதியா இருக்கிறத தவிர வேற எந்த வழியுமே இல்ல. ஆமா ராஜி, மனசு உறுத்துச்சு, குற்ற உணர்வா இருந்ததுன்னு ஹாஸ்பிட்டல் பக்கம்லாம் போறதுக்கு ஒன்றும் முயற்சி பண்ணாதீங்க. அது இன்னும் பிரச்சனைலாம் முடியும். நான் இங்க கிளம்பி வரதுக்கு முன்னாடி அங்கதான் போயிட்டு வரணும்னு நினைச்சேன். நீங்க போய் பார்த்து ஒன்றும் ஆக போறது இல்ல. தேவையில்லாத மன கஷ்டம் தான் வரும். கார்த்தி தான் 24 மணி நேரமும் கூட இருந்து பாத்துக்கிறான். டாக்டர்ஸை கன்சல்ட் பண்றது, டெஸ்ட் எடுக்கிறதுன்னு எல்லாமே வந்தா பாத்துக்கிறான். ஒரு வேலையும் வேற யாரையும் செய்ய விடுறது இல்ல. நேத்து என்ன நினைச்சுன்னு தெரியுமா? டேவிட் நேத்து சூசனை பார்க்க வந்திருக்கான். பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்ல மாதிரி அவளை பார்க்க வந்திருக்கேன்னு அடிக்க போயிட்டான். அவன் என்ன லூசா? ஏன் இப்படி நடந்துக்கிறான்? அவன்கிட்டயா பேச முடியும்? நல்ல வேலை அங்க 4-5 பேர் இருந்ததுனால அங்க எந்த அசம்பாவிதமும் நடக்கல. இல்லைன்னா ஒரே கலையபரமா இருக்கும். அவ இப்படி சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணதுக்கு அவன் தான் காரணம்னு கார்த்திக் தன்னை ஒரு குற்றவாளியாவே நினைச்சிட்டு இருக்கான். சூசன் இப்படி முட்டாள்தனமா ஒரு காரியம் பண்ணதுக்கு அவன் எப்படி காரணமா இருக்க முடியும்? அன்னைக்கு நடந்த பிரசன்டேஷன் மீட்டிங்க்கு கார்த்திக் சீக்கிரமா போகணும்னு நினைச்சா. ஆனா என்னால அவன் கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அவன் போய் ரீச் ஆகுறதுக்குள்ள சூசன் பிரசன்டேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிரசன்டேஷனுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாம் கார்த்திக் கிட்ட இருந்ததுனால பிரசன்டேஷன் சொதப்பிடுச்சு. மத்தவங்க மாதிரி நீயும் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு ஆரம்பத்திலே சொல்லியிருக்கலாம். ஆனா கடைசி நேரம் வரைக்கும் நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டேன்னு கார்த்திக் அவ திட்டி இருக்கா. திட்டினதோட விடாம சூசைட் அட்டெம்ப்ட் வேற. இப்படி மொத்தத்துக்கும் நான் தான் காரணம்னு கார்த்திக் புலம்பிக்கிட்டே இருக்கான். முக்கியமான பிரசன்டேஷன் தெரியும், அப்படி இருந்தும் ஒருத்தரை மட்டும் நம்பி இருக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு சூசனுக்கு தெரிய வேணா? எத்தனை பிரசன்டேஷன் பண்ணிருப்பாங்க. ஒரு பேக்கப் அவங்களுக்குன்னு ரெடி பண்ணி வச்சிருக்கலாம். லாஸ்ட் மினிட்ல என்ன வேணா நடக்கலாம். உஷாரா இருந்திருக்க வேண்டியது அவங்க தான். அலட்சியமா இருந்துட்டு தப்பு நடந்ததுக்கு அப்புறம் அந்த பழியத்துக்கு இன்னொருத்தவங்க மேல போடுறது எந்த விதத்துல நியாயம்? நான் பண்ண தப்பு ஒன்னே ஒண்ணுதான். கார்த்திக் ரொம்ப டயர்டா படுத்ததுனால அவன் சீக்கிரம் எந்திரிக்கிறதுக்காக வச்ச அலாரம நான் தான் கொஞ்சம் மாத்தி வச்சேன். ஆனா நடந்த மொத்த பிரச்சனைக்கும் அந்த ஒரு தப்பு தான் காரணம்னு கார்த்திக் என்ன திட்டுறான். அப்படிலாம் ஒண்ணு இல்ல ராஜி. கார்த்திக் சீக்கிரமா போய் அந்த பிரசன்டேஷன் பண்ணியிருந்தாலும் அந்த தேவ ப்ராஜெக்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்காது. எப்படி சொல்ற? எப்ப நம்ம விஸ்வநாச கம்பெனி விட்டு வெளில போனாரோ அப்பவே இந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. கொடுத்த ப்ராஜெக்ட் இல்லைன்னு எப்படி நம்மகிட்ட டைரக்டா சொல்ல முடியும்? அதான் திரும்பவும் பிரசன்டேஷன் அது இதுன்னு ஒரு ஐவாஷ் டிராமா. இது ஏன் சூசனால புரிஞ்சிக்க முடியலன்னு எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. அவங்க இந்த ப்ராஜெக்ட ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அது எப்படி லட்சுமி? இந்த ப்ராஜெக்டே விஸ்வநாச நம்பி தான் கொடுத்தாங்க. அது எப்படி சூசன் தருவாங்க? கார்த்திக் கூட அது தெரியும். ஆனா இப்ப சொன்னா அதை ஒத்துக்க மாட்டான். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், சூசனுக்கு கடைசி நேரத்துல வேலை போயிருமோன்ற பயம் வந்துருச்சு. அதுதான் அவங்களோட மொத்த கான்ஃபிடன்ஸையும் போட்டு தள்ளிருச்சு. இல்லனா அவங்க இப்படிலாம் முடிவெடுக்கிற ஆளே கிடையாது விஷ்ணு. இது சரியான ஒரு லூசுத்தனமான முடிவு. எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க. தேவையில்லாம கார்த்தியால ராஜிக்கு ஓவர் பிரஷர். இப்ப எது நடந்தாலும் இவங்களை தான் பாதிக்கும். சரி விடு விஷ்ணு. அவளே நம்ம ஆறுதல் சொல்வோம் தான் இங்க வந்திருக்கா. நீ வேற அதை இதை சொல்லி அவளை பயமுறுத்தாத. ராஜி, நம்ம போய் அம்மா கிட்ட பேசுவோம். வா.
சூசன் சூசன் சூசன், நான் கார்த்தி வந்திருக்கேன். உங்களால் பார்க்க முடியலனாலும் பதிலுக்கு பேச முடியலனாலும் நான் பேசுறது கேட்குன்ற நம்பிக்கையில் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். உங்கள் மூளை தான் கோமால இருக்கே தவிர மனசில்ல. நான் பேசுறது நிச்சயமாக உங்களுக்கு கேட்கும். ஏன் அப்படி பண்ணீங்க சூசன்? நீங்கள் எவ்வளோ தைரியமான ஆள். இதை விட பெரிய பெரிய பிரச்சனைலாம் உங்கள் வாழ்க்கையில் பார்த்துருப்பீங்க. ஒரு சாதாரண விஷயத்துக்கு இப்படி ஒரு முடிவு எடுக்கலாமா? ஏன் இப்படி பண்ணீங்க? நாங்கள் தளர்ந்து போகிறப்பெல்லாம் நீங்கள் தானே நம்பிக்கை கொடுப்பீங்க. நீங்கள் தானே எங்கள் டீமை உருவாக்குனீங்க. அவங்க உங்களை வேணான்னு சொல்லிட்டா உங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போயிருமா? இந்த மாதிரி 1000 டீம் உங்களால் உருவாக்க முடியும். எத்தனையோ பேரோட வாழ்க்கையை உங்களால் மாற்றி எழுத முடியும். ஏன் உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சு? சக்ஸஸ் ஃபெயிலியர்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம எப்போ தோல்வியை ஒத்துக்கிறோமோ அப்போ தான் நம்ம தோற்று போயிட்டோன்னு அர்த்தம். இல்லைனா வெற்றிக்காக போராடிட்டு இருக்கோம்னு அர்த்தம். உங்களை யாராலையும் தோக்கடிக்க முடியாது சூசன். நீங்களா தோத்துட்டேன்னு உங்கள் வாயால் நீங்கள் சொன்னாதான் உண்டு. ஒரே ஒரு சின்ன சக்ஸஸ் போதும் உங்கள் மொத்த வாழ்க்கையும் திரும்ப கிடைக்கிறதுக்கு. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் எல்லா மனுஷனோட வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே. வாழ்க்கைன்னா அப்படி தான் இருக்கும். இது எல்லாமே சரியாயிடும் சூசன். சின்ன வெற்றி போதும். உங்களை விட்டு போன எல்லாருமே உங்கள் பின்னாடி வந்து நிற்பாங்க. நீங்கள் இழந்ததான் நினைக்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். உங்கள் மனசை தளர விடாதீங்க சூசன். எந்திரிச்சு வாங்க, எல்லாத்தையுமே சரி பண்ணலாம். வாங்க சூசன். என்னை மன்னிச்சிருங்க சூசன். சின்ன புள்ள மாதிரி நான் உங்ககிட்ட நிறைய தடவை சண்டை போட்டிருக்கேன். நீங்க எனக்கு பண்ண நல்லதெல்லாம் மறந்துட்டு உங்களை ஒரு எதிரி மாதிரி நடத்திருக்கேன். மன்னிச்சிருங்க சூசன். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. வாழ்க்கை பூரா உங்களோட ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கேன். நீங்களே தப்பு பண்ணா கூட உங்ககிட்ட நான் கோச்சிட்டு போக மாட்டேன். உரிமையாக கூட இருந்து சண்டை போடுவேன். எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க சூசன். நான் பண்ண தப்பெல்லாம் திருத்திக்கிறதுக்கு, உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணுறதுக்கு எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்களேன். என்னை விட்டு போயிடாதீங்க சூசன். வாழ்க்கை பூரா நான் குற்ற உணர்ச்சியில் தவிக்கிற மாதிரி என்னை விட்டு போயிடாதீங்க. நீங்க ஒரு அருமையான பாஸ். விஸ்வநாதன் சார் ஒரு ஸ்டைல்னா நீங்க ஒரு ஸ்டைல். உங்க சக்சஸ் எல்லாம் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. எங்களுக்கு வந்த ஃபெயிலியர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க மட்டும் ஃபேஸ் பண்ணீங்க. எங்களை நிறைய மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்க. எங்க டீமை எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டீங்க. எங்களுக்கு நீங்க வேணும் சூசன். ப்ளீஸ் டோன்ட் கிவ் அப். உங்களால முடியும். வாங்க, திரும்பவும் வாங்க. நாங்க எல்லாரும் உங்களுக்காக காத்துட்டு இருப்போம். எந்திரிச்சு வாங்க சூசன். உங்களால முடியும். கண்டிப்பா முடியும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓ அப்படியா? ஆமா மேடம். உட்கார். கார்த்திக் எங்க? ஹாஸ்பிட்டல்லையா? ஆமா சார். சூசன் இப்போ எப்படி இருக்காங்க? பெருசா இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் இல்லை சார். இன்னும் கோமால தான் இருக்காங்க. சூசன் மாதிரி ஒரு ஆள்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கல. அவங்கள வேலையை விட்டு தூக்குவாங்கன்னு அவங்க எதிர்பார்க்கல. அது அவங்களுக்கு பெரிய செட்பேக் ஆயிடுச்சு. ஆஃபீஸ்ல யாரையும் அவங்களால ஃபேஸ் பண்ண முடியல. அந்த தோல்வியை அவங்களால தாங்கிக்கவே முடியல. அதான் எப்படி? நீ அவங்கள பார்க்க போலையா? இல்ல சார், போகணும். ஏன் போகல? ராஜி ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றா. சூசனுக்கு இப்படி ஆனதுக்கு நம்மள ஒரு காரணங்கிற மாதிரி ஒரு தாட் அவ மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. நீ ஏன் அப்படி யோசிக்கிற? ரொம்ப ஸ்டூபிடா இருக்கு. தீதும் நன்றும் பிறர் தர வாரா கேள்விப்பட்டிருக்கியா? நமக்கு நடக்கிற நல்ல விஷயங்களுக்கோ
கெட்ட விஷயங்களுக்கோ வேற யாரும் காரணம் கிடையாது. நம்ம மட்டும்தான் காரணம். சூசனோட இந்த முடிவு அவளா தேடி வர வச்சுக்கிட்டு தான். உண்மையை சொல்ல போனா அந்த தேவ ப்ராஜெக்ட் திரும்பவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு. அது சூசனுக்கும் தெரியும். ஆனால் சூசன் எதிர்பார்க்காம நடந்தது நம்ம ஆஃபீஸோட பிஹேவியர். நம்மளை அனுப்பவே மாட்டாங்க அப்படின்னு சூசன் உறுதியாக நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம கம்பெனி எப்போ எப்படி பிஹேவ் பண்ணுன்னே தெரியாது. என்ன மாதிரி ஒருத்தனையே ஈஸியாக அந்த ஆஃபீஸில் வெளியே அனுப்ப முடியுதுன்னா சூசன் மாதிரி ஆளுங்களை அதை விட ஈஸியாக தூக்கி வெளியே போட்டுற முடியும். அதனால தான் ஆஃபீஸ் எத்திக்கல் இல்லாத ஒரு விஷயத்த பண்ணுறப்ப நம்மளோட எதிர்ப்பை நம்ம பதிவு பண்ணுன்றது. அவங்களுக்கும் இவங்களுக்கும் நடக்கிறப்ப நம்மளை இது வரைக்கும் எதுவும் பண்ணலையேன்னு சுயநலமாக யோசிச்சுக்கிட்டு நம்ம வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நாளைக்கு நமக்கு நடக்கிறப்ப நம்ம பக்கத்தில் இருக்கிற 4 பேரும் அதே மாதிரி அவங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க. என்னடா இது? என்னால நம்பவே முடியல. நீங்களும் அவளை பத்தி எவ்வளவு உயர்வா சொல்வீங்க, கடைசியில் இப்படி ஆயிடுச்சே. எல்லாம் சூசனா அவளுக்கு வர வச்சுக்கிட்டு எப்போ அவளுக்கு மனசாட்சிக்கு எதிரான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சாலோ, அது தப்புன்னு தெரிஞ்சோ அதை செய்ய ஆரம்பிச்சாலோ, அப்போவே அவன் மனசுல ஒரு சின்ன கில்ட்டி வந்துடுச்சு. கில்ட்டியை வளர்த்துக்கிற மாதிரி ஒரு முட்டாள்தனம் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. அது கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி கடைசியில் அது நம்மளையே கொன்றும். 2வது சுயநலம். எனக்கு லைஃப்ல யாரும் தேவையில்லை, எதுக்கு இவங்கெல்லாம் அப்படின்னு யோசிச்சு லைஃப்ல ஒவ்வொருத்தரையும் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சா நாளைக்கு நமக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது யாருமே வந்து நிற்க மாட்டாங்க. அந்த சமயத்தில் ஐயையோ எனக்காக யாருமே இல்லை அப்படின்னு புலம்புறது முட்டாள்தனம். சூசனோட லைஃப்லையும் இதான் நடந்துச்சு. ஒரு கட்டத்தில் சூசன் தப்பு பண்ண ஆரம்பிச்சா. அது தப்புன்னு கூட இருக்கிறவங்க சொல்கிறப்ப அவளால் அதை ஏற்றுக்க முடியல. அவளுக்கு கோவம் தான் வந்துச்சு. கார்த்திக், விஷ்ணு, லக்ஷ்மின்னு ஒவ்வொருத்தரையே கழட்டி விட்டா. இன்னைக்கு அவளுக்குன்னு ஒரு பிரச்சனை வர்றப்ப இவங்க யாருமே அவ கூட இல்லை. சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு இல்லை, அவள் சொல்கிறத கேட்கறது கூட ஆள் இல்லை. ஸோ ஷி ஹஸ் லெஃப்ட் வித் நோ சாய்ஸ். தகுதியை வளர்த்துக்காம நிறைய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்திக்கிட்டா அது ஏமாற்றத்தில் போய் முடியுது. அடுத்து இன்னொரு முக்கியமான பிரச்சனை, எப்பவுமே நம்மளை இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணிக்கிறது. அவன் அப்படி இருக்கான், நம்மளால் அப்படி இருக்க முடியல அப்படின்னு யோசிக்கிறது இன்னொரு மிகப்பெரிய தவறு. ஒரு வேலையை செய்ய முடியலன்னா சின்சியராக முயற்சி பண்ணணும். அப்பவும் முடியலன்னா நம்மளால பண்ண முடியலங்கிறத அக்செப்ட் பண்ணணும். பல சமயங்களில் என்னால் முடியலங்கிறத நம்மள பெரும்பாலானவங்க சொல்றதே இல்லை. எப்படியாவது அதை முடிச்சே ஆகணும்னு ப்ரெஷர் ஏற்றிக்கிறாங்க. அந்த பிரச்சனையே கொஞ்ச நாள் அவங்களை கொன்றும். முதல்ல லைஃப்பில் மனசாட்சிக்கு விரோதமாக நான் எதையுமே செய்யக்கூடாது. உன் மனசுக்கு தப்புன்னு படுதா அதை செய்யாத. அதே மாதிரி உன் நண்பர்களை எப்பவுமே இவன் அப்படி அவன் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணாத. இது சரியில்லை அது சரியில்லைன்னு ஒவ்வொருத்தனா துரத்தி விடாத. ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்காக வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப சீக்கிரமாகவே போர் அடிக்கும். உதவின்னு யார் வந்து கேட்டாலும் உதவி பண்ணுற பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். அப்போதான் நாளைக்கு நமக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுறப்ப யாராவது வந்து நிற்பாங்க. இதெல்லாம் சூசைடுக்கான சில காரணங்கள். மனிதர்கள் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு அழகான உயிரை கடவுள் கொடுத்துருக்கார். ஔவையார் சொல்கிற மாதிரி அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனும் அரிது கூன் குருடு செவிடின்றி பிறத்தல் அரிது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாழ்க்கையை தூக்கி போடுறதுன்றது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். உலகத்தில் இருக்க எல்லா உயிர்களுமே தன்னை உயிரோட வச்சுக்கிறதுக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் போராடுது. தரையோடு தரையா வெட்டப்பட்ட மரம் கூட திரும்பவும் துளிர்க்க பார்க்கும். எல்லா உயிரினத்தோட அடிப்படை குணத்திலே இது இருக்கு. ஆனால் மனுஷன் மட்டும்தான் ஈஸியாக போராட்டத்தை கைவிட்டுறான். சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி விலக்கிக்கிட்டே வந்து கடைசியில் என் கூட யாருமே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டு உயிரை விட்டுறான். ஒவ்வொரு ஆஃபீஸ்லையும் இந்த மாதிரி தற்கொலைகளும் தற்கொலை முயற்சிகளும் நிறைய இருக்கு. கடவுளோட படைப்புல எல்லா உயிர்களும் உயிரை காப்பாத்திக்க போராடுறப்ப மனுஷன் மட்டும் போராடுறது கம்மி. ராஜி, நீ ஹாஸ்பிட்டல் எப்போ போற? நாளைக்கு மார்னிங் போகணும் சார். கண்டிப்பா போய் பாரு. ஏதாவது தேவைன்னா எனக்கு அப்டேட் பண்ணு. நீயும் வருத்தப்படுறாங்கிறத கார்த்திக்கு தெரியப்படுத்து. அது உன் மேல உள்ள ஒப்பீனியனை மாற்றும். அதான் முக்கியம். எஸ் சார். அப்புறம் நான் கிளம்புறேன் சார். வரேன் மேடம். சூசன், உங்களுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் சீக்கிரமாகவே குணமாயிடுவீங்க. சாரி சூசன், நீங்கள் இப்படி ஆனதுக்கு நான் தான் காரணம். என்னை மன்னிச்சிருங்க சூசன். உங்களை நான் சாக விட மாட்டேன் சூசன். என் உயிரை கொடுத்தாது நான் உங்களை காப்பாற்றுறேன். கார்த்திக், நான் பண்ணது தப்பு சூசன். நான் டைமுக்கு வந்திருந்தா
உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. ஷிஷு, என்ன உடம்பு எப்படி சுடுது? கார்த்திக், கார்த்திக், என்ன கார்த்திக், உன் உடம்பு நெருப்பா கொதிக்குது. உனக்கு ஃபீவர்னு நினைக்கிறேன். கையெடு. கார்த்திக், சொன்னா கேளு. கையெடுன்னு சொல்றல. புரிஞ்சுக்கோ கார்த்திக். கார்த்திக், உனக்கு ஃபீவர் அதிகமா இருக்கு. மாத்திரை எடுத்துட்டு வர, போட்டுட்டு படுத்துக்கோ. மாத்திரைலாம் எதுவும் தேவையில்ல. ஏன் கார்த்திக் இப்படி பண்ற? இதை இப்படியே விட்டா என்ன ஆகும்னு தெரியும்ல. என்ன ஆகும்? செத்து போயிடுவேனா? சாவறேன். அப்படியாச்சும் எனக்கு நிம்மதி கிடைக்கட்டும். கார்த்திக், ஏன் இப்படி? இந்த கார்த்திக், இந்த டேப்லெட்டை போடு. நான் தான் வேணான்னு சொல்றேன்ல. கார்த்திக், உனக்கு ஃபீவர் அதிகமா இருக்கு. சொன்னா கேளு, இந்த மாத்திரை போட்டுக்கோ. எனக்கு எதுவும் வேணாம், விடு. கார்த்திக், உனக்கு கோவம்னா அதை என் மேல காட்டு. எதுக்கு உன்னோட உடம்ப கெடுத்துக்கிற? சரி, என் கையால கொடுத்தா தானே எதுவும் வாங்க மாட்டேங்கிற. டாக்டர் கிட்டயாவது போலாம் கார்த்திக். ஒண்ணு வேணான்னு சொல்றேன்ல, என்ன தனியா விடு. தூக்கத்துல உன்னை அறியாம என்னெல்லாம் புலம்பிட்டு இருந்தா தெரியுமா? கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். கார்த்திக், நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்க. சூசனுக்கு ஒன்னும் ஆகாது. அவங்க குணமாயிடுவாங்க. அதை நினைச்சு நீ கவலைப்படாத. மத்தவங்க மாதிரி தப்பு பண்ணிட்டு நான் நிம்மதியா இருக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் இங்க குத்திக்கிட்டே இருக்கு. இந்த நிமிஷம் என்ன ஆகும், அடுத்த நிமிஷம் என்ன ஆகும் மனசு கடந்து அடிச்சுக்குது. இன்னொருத்தர் உயிரோட விளையாடிட்டு உங்களை மாதிரிலாம் நிம்மதியா என்னால இருக்க முடியாது. சும்மா என் மேல அக்கறை இருக்கிற மாதிரிலாம் நடிக்காத. இது ஏன் உடம்பு, என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும். நீ கிளம்பு. என்னை எங்க போக சொல்ற கார்த்திக்? நான் உன்னை விட்டுட்டு எங்க போவேன்? உனக்கு ஒரு பிரச்சனைனா அது எனக்கும் தான். ஏன் என்ன பிரிச்சு பேசுற? இங்க பாரு, நீ பாசம் காட்டுறதுனால என் மனசு மாறிடுன்னு நினைக்காத. நீ என்னதான் உருண்டு புரண்டாலும் நீ பண்ணது என் கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. அதெல்லாம் என்னால மறக்கவே முடியாது. ஏன் கார்த்திக் அதே திரும்ப திரும்ப சொல்ற? நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல. இதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. உன் மனசாட்சிக்கே நல்லா தெரியும். தப்பு பண்ணதாலதான் நீ உள்ளுக்குள்ள புழுங்கிட்டு இருக்க. தப்பு பண்ண உங்க வாழ்க்கையில எப்பவுமே நிம்மதியா இருக்க முடியாது. அதுக்கான தண்டனை அனுபவிச்சுதாகணும். சரி கார்த்திக், அது என்ன தண்டனையா இருந்தாலும் நான் அனுபவிக்க தயாரா இருக்கேன். நான் தானே தப்பு பண்ணேன்னு சொல்றேன். அந்த தண்டனை எதுவா இருந்தாலும் எனக்கு கொடு. நீயே தேவையில்லாம உன்னையே தண்டிச்சுக்கிற. ஏன்னா நானும் உன் கூட சேர்ந்து சூசனுக்கு துரோகம் பண்ணியிருக்கேன். எனக்கு ஏன் மேலே வெறுப்பா இருக்கு. என் கண்ணு முன்னாடியே ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தி கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கா. ஏன் கார்த்திக் இப்படி எல்லாம் பேசுற? அவங்களுக்கு எதுவும் ஆகாது. நீ மாத்திரையை போட்டு ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியாயிடும். ஏய், ஊர்க்காரி மாதிரி பேசிட்டு இருக்க. அங்க ஒருத்தி உயிருக்கு போராடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்க. நீ என்ன ரெஸ்ட் எடுக்க சொல்ற? வெறுப்பேத்தாம தயவு செஞ்சு போயிடு. சரி கார்த்திக், நான் போயிடுறேன். இந்த டேப்லெட்யாவது போட்டுக்கோ. சொல்லிக்கிட்டே இருக்க. எந்திரிச்சு போ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரி சார், கண்டிப்பா பாப்போம். சரிங்க. இவங்க தான் சூசனோட அம்மா. வணக்கம் சார். பில் நிறைய பெண்டிங் இருக்கு. எப்ப கட்ட போறீங்க? பில்லா? அதெல்லாம் அன்னைக்கே கட்டிட்டோமே. என்னம்மா சொல்றீங்க? டோட்டல் அமௌண்ட் 85,000 ரூபாய். நீங்க வெறும் 20,000 ரூபாய் தான் கட்டிருக்கீங்க. மீதி பணம் எப்ப கட்டுவீங்க? கட்டிடுறேன் சார். இங்க பாருங்கம்மா, இன்னும் பார்மசி பில்லு வேற இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்தா 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வரும். என்ன சார் சொல்றீங்க? ஆமாமா, இதுக்கு மேலதான் ஆகுமே தவிர குறையாது. அதனால நீங்க பணத்தை கட்டுற வழியை பாருங்க. சார், திடீர்னு அவ்வளவு பணத்துக்கு எப்படி சார்? நீங்க என்னமா இப்படி சொல்றீங்க? பெரிய அமௌண்ட்லாம் பெண்டிங் வைக்க முடியாதுமா. இங்க பாருங்க, உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் அதிகமாகுதுன்னு தோணுச்சுன்னா இந்த அமௌண்ட்டை செட்டில் பண்ணிட்டு அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போங்க. சார், என்ன சார் சொல்றீங்க? ஆமாமா,
பில்டிங்ல என்ன கூப்பிட்டு சத்தம் போடுறாங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு 1 hour டைம் தர, அதுக்குள்ள நீங்க பணத்தை கட்டிருங்க. என்னம்மா பணத்தை கட்டறதுக்கு இப்படி யோசிக்கிறீங்க? உங்க பொண்ணு எப்பேற்பட்ட கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்காங்க தெரியுமா? அம்மா, பணம் இன்னைக்கு போனா நாளைக்கு சம்பாதிச்சுக்கலாம். உயிர் போனா திரும்பி வருமா? பணத்தை போய் ரெடி பண்ணுங்கம்மா. போங்க, போய் எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணுங்க. அப்பதான் ட்ரீட்மெண்ட் நடக்கும். சார் ப்ளீஸ் சார், ட்ரீட்மெண்ட்டை மட்டும் நிறுத்திடாதீங்க. நான் எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்து கட்டிடுறேன் சார். கொஞ்சம் டைம் கொடுங்க சார். அம்மா, ரொம்ப எல்லாம் டைம் கொடுக்க முடியாது. இன்னும் 1 hourல எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணிட்டு வந்து கட்டிருங்க. இல்லைன்னா நாங்க ட்ரீட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிடுவோம். என்ன சார்? நீங்க யாரு? பேஷண்ட்டோட ஃப்ரெண்டு. என்ன விஷயம் சொல்லுங்க. பில்லு நிறைய பெண்டிங் இருக்கு. எப்ப கட்ட போறீங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன். இல்லையே, நீங்கள் வேற மாதிரி பேசிட்டு இருந்தீங்க. பில்லோட அமௌண்ட்டை செட்டில் பண்ணிருங்க, இல்லைன்னா ட்ரீட்மெண்ட் நடக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். யார் சார் நீங்கள்? நான் இந்த ஹாஸ்பிட்டலோட மேனேஜர். யார்கிட்ட எப்படி பேசணும்னு உங்களுக்கு தெரியாதா? அவங்க பேஷண்ட்டோட அம்மா. இந்த சுச்சுவேஷனில் அவங்க மனநலம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிய வேணாம். நான் தான் பில் அமௌண்ட்டை வந்து செட்டில் பண்ணுறத சொல்லியிருந்தேன்ல, அதுக்குள்ளே நீங்களே வந்து இவ்வளோ பெரிய சீன் கிரியேட் பண்ணுறீங்க. சார், நாங்கள் என்ன சார் பண்ண முடியும்? எங்கள் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லுதோ அதன்படி தான் நாங்கள் நடக்க முடியும். உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் அவங்களும் இப்படி தான் நடத்துவீங்களா? இல்லை சார். பணத்துக்கு தர மரியாதை ஏன் சார் மனுஷங்களுக்கு தர மாட்டேங்கிறீங்க? கொஞ்சம் மனிதாபிமானத்தோடு நடந்துக்குங்க. எல்லா பெண்டிங் பில்லையும் கட்டியாச்சு. தம்பி இருக்கட்டுமா? ஓகே சார், நான் என்ட்ரி போட்டு கொடுத்துறேன். போங்க. இதுக்கெல்லாம் நான் எப்படி நன்றி கடன் செலுத்த போறேன்னே தெரியல. ஆண்டி, நான் தான் சொன்னேன்ல, சூசனுக்கு நான் நிறைய கடன் பட்டிருக்கேன்னு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்டு இருக்கேன், அவ்வளோதான். தயவு செஞ்சு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாதீங்க. அதுக்கு இல்லப்பா. நீங்கள் எதுக்கு யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். இங்கே பாருங்க ஆண்டி, என்னையும் உங்கள் பிள்ளைய நினச்சிக்கோங்க. ஒரு 3வது மனுஷனை பார்க்காதீங்க. நீ என் பிள்ளை இல்லப்பா, என்னோட கடவுள். ஆண்டி, எதுக்கு பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்கிறீங்க? இது ஒரு சாதாரண உதவி. இல்ல தம்பி, நீ எவ்வளவுதான் சொன்னாலும் கஷ்டப்படுற நேரத்துல கை கொடுக்கறவங்க தான் கடவுள். ஆண்டி, தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதீங்க. சூசன் மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சதுக்கு நாங்கள் தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அவங்க எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்க செஞ்ச உதவிக்கலாம் நாங்கள் என்ன செஞ்சாலும் ஈடாகாது. இங்கே பாருங்க, சூசனோட நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அவ கண் முழிச்சா அதுவே எனக்கு போதும்பா. கண்டிப்பாக கண் முழிச்சு நம்மக்கிட்ட பேசுவாங்க ஆண்டி. தைரியமா இருங்க. வாங்க. ம்